முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தி தொண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதம் மற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றன் எப்போதும் என் இதயத்தில் தொண்டையில் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நான் சுலோகம் சொல்லிடுறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் மாதாஜி. அதான் மாதாஜி 10வது காண்டா 2வது புக்கு, அத்தியாயம் 14, 8 பதம் 8. தத்தே அனுகாம்பாம் சூசமீச மனோ. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க மாதாஜி. தத்தே அனுகாம்பாம் சூசமீச மனோ புஞ்சனான் ஏவாத்ம குருதாம் விபாகம் அகரூத்து வாக் வபூவீர் விதாதன் நமஸ்தே ஜீவேதையோ முக்தி பதேச தயாபாக். போற்றக்குரிய பகவான், எமது அளவற்ற கருணையை வேண்டி நம்பிக்கையுடன் காத்திருப்பவன் காலகட்டத்தில் தான் செய்த முன்னிய பாவங்களின் பலன்களை பொறுமையுடன் அனுபவித்துக் கொண்டும் தனது மனம் வாக்கு காயத்தினால் நமக்கு மரியாதையுடன் தனது வணக்கங்களையும் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவன் நிச்சயம் விடுதலை வருவதற்கு தகுதியுடையவனாவான். எனில் விடுதலையானது அவனுக்கு மரபு வழியாக வரும் உரிமையாகி விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. மாதாஜிக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட இந்த ஸ்லோகம் படிச்சுட்டாங்க. நிறைய பேர் ஸ்லோகம் எனக்கு வராது வராதுன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க எல்லாம் மாதாஜி படிக்க தெரியாத மாதாஜி. அவங்களே வந்து இவ்வளோ அழகா படிச்சு ஏன்னா எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல தான் அவங்க படிப்பாங்க. அவங்களே இப்படி அழகா படிச்சு சொல்றாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பகவானோட கிருபை இருந்தா கண்டிப்பா வரும். எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. ஹரி எல்லாரும் போல் பண்ணிருவாங்க மாதாஜி. மாதாஜி, பண்ணிருவாங்க. அதனாலதான் நான் படிச்சிருங்க மாதாஜி. அவங்களுக்கு அந்த சரிங்க. அந்த இது கருணை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் மாதாஜி. எல்லாரும் ஓகே. படிச்சிருவாங்க மாதாஜி. ஒன்னும் அவ்வளவு ஒன்றும் ஓகே. கஷ்டம் இல்லைல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க. ஹரே ஓகே மாதாஜி. नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निताय कृपपदायिने गौरगदामताय नगर ग्रामतारिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 4வது காண்டம், அத்தியாயம் 27, ஸ்லோகம் 21. கதாச்சித் ஹடமானாஷா பிரம்ம லோகான் மகிம் கதம் வவ்ரே பிருஹத் விரதம் மாம் தூ ஜானாதி காம மோகித. ஹரே கிருஷ்ணா. இது வந்து நாரதர் பிராசீன பர்ஹீசத்துக்கு சொல்றாரு. மொழிபெயர்ப்பு. முன்பு ஒரு நாள் நான் மேலுலகமான கிருஷ்ணா. பிரம்மலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தேன். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. முன்பு ஒரு நாள் நான் மேலுலகமான பிரம்மலோகத்திற்கு பூமிக்கு வந்தேன். பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்த காலத்தின் புதல்வி என்னை சந்தித்தாள். நான் பிரம்மச்சரியன் என்பதை அறிந்து கொண்டவள் மீது மோகமுற்று நான் அவளை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். பொருளுரை. மாமுனிவர் நாரதர் ஒரு நைஷ்டீக பிரம்மச்சாரி ஆவார். அதாவது அவர் பாலுறவு கொண்டதே இல்லை. இதனால் அவர் என்றும் இளமையோடு விளங்கினார். ஜரா என்னும் முதுமை அவரை தாக்க முடியவில்லை. நாரத முனிவரை ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணிய காலகன்யாவின் காலத்தின் புதல்வி தனது காம இச்சையை தீர்த்து வைக்கும்படி அவருடன் போராடினாள். ஒரு பெண்ணின் மோகத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு அதிக மன உறுதி தேவைப்படுகிறது. இது முதியவர்களுக்கு கடினமானதாகும். ஆகவே இளைஞர்களை பற்றி என்ன சொல்வது? ஜராவின் கோரிக்கையை மறந்த நாரத முனிவரை பிரம்மச்சாரியாக வாழும் அனைவரும் பின்பற்றுதல் வேண்டும். சிற்றன்பத்தில் அதிக நாற்றமுடையோர்
ஜராவிற்கு பலியாகி விரைவில் தமது ஆயுள் காலத்தை குறைத்துக் கொள்கின்றனர். மனித வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் ஜராவுக்கு பலியாகி இவ்வுலகில் விரைவில் மடிகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பிரணாம் மாதாஜி. நாரத முனிவர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் வந்து வாழ்க்கையில வாழ்க்கையை அவர் வாழவே இல்லை. அவருக்கு மனைவி கிடையாது, குடும்பம் கிடையாது. அவர் வந்து மூவுலகங்களையும் சஞ்சரி சர்வலோக சஞ்சாரி. அவர் எல்லா உலகங்களுக்கும் அவரால் போக முடியும். அமல்ல பாத்தீங்கன்னா மனிதர்கள் ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போகவே முடியாது. ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு வேணா போகலாம், ஒரு கண்டத்திலிருந்து வேறு கண்டத்துக்கு போகலாம். ஆனா ஒரு உலகத்திலிருந்து மற்றொரு உலகத்துக்கு போக முடியாது. எத்தனையோ உலகங்கள் இருக்கு பகவானுடைய படைப்புல. ஆனா நாரதருக்கு வந்து எந்த ஒரு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. அவர் வந்து எங்க வேணா பயணம் பண்ணலாம். ஏன்னா அவரது உடல் ஆன்மீக உடல். ஆன்மீக உடல் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தகுதி கிடைக்குதானு கேட்டா அதுவும் இல்லை. ஆனா நாரதர் முனிவருக்கு ஒரு சாபம் கிடைச்சது. அதுல வந்து நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு சாபம் கொடுப்பாங்க. சோ அது வந்து ஒரு பக்தனுக்கு அது சாதகமா அமைஞ்சிருச்சு. ஒரு இடத்துல இருக்காம அவர் வந்து சர்வலோகங்களிலும் சஞ்சரித்து கொண்டு எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கிறார். நாரத முனிவர் மூலமாக நிறைய பேர் பக்தி எடுத்திருக்காங்க. சோ அந்த ஜரா அப்படிங்கிற முதுமை அவர் தாக்க முடியல. எப்பவுமே அவர் இளமையா இருப்பார். ஏன்னா அவரது உடல் ஆன்மீக உடல். அப்போ சாதாரண மனிதன் அப்படின்னு நினைச்சு காலக்கன்யா, அதாவது காலக்கன்யானா காலம், அந்த காலத்தின் புதல்வி தனது காம இச்சையை தீர்த்து வைக்கும்படி போராடுறாங்க. சோ இங்க காலக்கன்யானா யாருன்னு பார்த்தோம். காலக்கன்யா அப்படின்னா முதுமை. அந்த ஜரா அப்படிங்கிறதா காலக்கன்யா. சோ அதனுடைய மகள் அப்படின்னா அந்த நாட்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா முதுமை வருது. கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்திரண முகியதி. அப்போ அந்த ஜரா என்கின்ற முதுமை அவரை தாக்கணும்னு நினைக்குது. ஆனா அவர் வந்து ஆன்மீக உடல் எடுத்ததுனால அந்த முதுமை அவரை தாக்க முடியல. சோ ஒரு பெண்ணின் மோகத்திலிருந்து தப்பித்து கொள்ள அதிக மன உறுதி தேவைப்படுகிறது. அப்ப இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா பெண்களோட மோகத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க வந்து பிரம்மச்சரிய லைஃப் எல்லாம் அப்படிங்கிறது கனவு. யாராலையும் எடுக்க முடியறது இல்ல. ரொம்ப அபூர்வமா சில பிரபுபாதரோட மூமெண்ட்ல பிரம்மச்சரிய எடுத்திருக்காங்க. இப்ப சிற்றின்பத்தில் அதிக நாட்டமுடையவர் ஜராவிற்கு பலியாகி ஆயுட்காலத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா பெண் அப்படின்னாலே அந்த கிரகஸ்தனாகி கிரகமேதியாகவோ ஆகி அந்த பெண் அப்படிங்கிறவ விஸ்தரிப்பவள், விஸ்தாரம் பண்றவ. அதாவது குடும்பம் அப்படின்னா அது ஒரு பெண் வந்தா அப்புறம் 4 செவுரு வேணும். 4 செவுருக்குள்ள அந்த மனைவிக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணணும். படிப்படியாக ஒருவன் வந்து மனைவிக்கு பூர்த்தி பண்றது, அப்புறம் காம இச்சைகளை நிறைவேற்றுவது, அப்புறம் குழந்தை பிறக்கிறது, குழந்தைக்கு தேவைகளை நிறைவேற்று, அப்படியே ஓடிட்டே இருப்பான் ஒரு ஆண். அவனுக்கு நேரமே இருக்காது ஆன்மீகத்துல. ஆனா ஒரு பிரம்மச்சாரிங்கிறது எப்பொழுதுமே அவன் கேட்பதில்லை, பகவானை பற்றி கேட்பதில்லை. காதுகள் மூலமாக அவன் வந்து அந்த பிரம்மச்சரிய விரதம் தவம் அப்படிங்கிறத மேற்கொள்கிறான். ஆனா இவங்களுக்கு கேட்கறதுக்கும் நேரம் இருக்காது, பகவானை பற்றி பாடுறதுக்கும் நேரம் இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஒரு உடல் இன்பத்துல, பௌதிக புலனின்பத்துல மூழ்கி இருப்பாங்க. ஏதாவது கிளாஸ்க்கு வாங்கன்னு கேட்டா எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு மரணத்தின் போது நேரமே இருக்காது. எதுக்கு? ஆன்மீக லோகம் போறதுக்கு. பகவான் எனக்கு உன்னை பாக்குறதுக்கு நேரம் இல்லைன்றவாரு. அப்ப யமதூதர்கள் தான் பாப்பாங்க நம்மள. பகவானுக்கு நாம இப்ப டைம் கொடுக்கலனா மரணத்தின் போது யமதூதர்கள் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸ்லோகம் 22. மயி பிரப்ய விபுல மதாத் சாபம் சுதூக சகம் ஸ்தாதுமர்ஹசி நைகத்ர மத்யாஜ்ஞா விமுகோ முனே.
ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண படிக்கிறீங்களா? மாதாஜி, நான் பிரணாம் மாதாஜி படிங்க. படிக்கிறேன். பிரணாம் ஸ்மிருதி படிங்க. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் நாரதர் தொடர்ந்து கூறினார். அவளது வேண்டுகோளை நான் மறுத்தளித்ததினால் அவள் என் மீது ஆத்திரம் கொண்டாள். என்னை மிகவும் கடுமையாக சபித்தாள். நான் நீண்ட நாட்கள் ஓரிடத்திலும் தங்க முடியாது என்றும் அவள் கூறினாள். பொருளுரை. மாமுனிவர் நாரதரின் உடல் ஆன்மீகமானது. பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு போன்றவற்றினால் அந்த உடல் பாதிக்கப்படுவது இல்லை. நாரதர் பரமபுருஷ பகவான் மீது மிகவும் அன்புடையவர் ஆவார். பிரபஞ்சம் முழுவதும் சென்று இறை உணர்வினை பரப்புவது ஒன்றை மட்டுமே தனது கடமையாக கொண்டிருப்பவர். அதனால் அவர் எல்லோரையும் வைணவராக்குவது என்பதை மட்டுமே கடமையாக கொண்டிருந்தார் என்று கூறலாம். இச்சூழ்நிலைகளின் கீழ் அவர் உபதேசிப்பதற்கு தேவைப்படும் காலத்திற்கு மேல் ஓரிடத்தில் தங்குவதற்கு சாதாரணமாக அவருக்கு எவ்வித தேவையும் ஏற்படுவதில்லை. அவரது சுய விருப்பத்தின் பேரில் அவர் இப்பிரபஞ்சம் முழுவதுமே சுற்றி வந்திருக்கிறார். அதனால் காலகன்யாவின் சாபம் இங்கே நல்வரமாக மாறியது. நாரதரை போலவே பகவானின் பல்வேறு பக்தர்கள் பகவானின் புகழினை பல்வேறு பிரபஞ்சங்களில் உபதேசிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இம்மகான்கள் அனைவரும் உலகியல் விதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க காலகன்யா தான் சபிச்சிருக்கா. காலகன்யா என்கின்ற முதுமை. ஏன்னா அவரை அவரை வந்து அதை ஏத்துக்கல. ஏன்னா அவரால் ஏத்துக்கவும் முடியாது. ஆன்மீக உடல் அப்படின்னா அது வந்து திவ்யமான உடல், பகவானை போன்ற திவ்யமான உடல். ஆன்மீக உடலுக்கு பசியோ தாகமோ இல்ல முதுமையோ கிடையாது. அப்ப இங்க காலகன்யா வந்து அவளை ஏத்துக்காதனால நாரதர் சபிக்கிறார். நீ வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது, நீண்ட நாட்கள் ஒரு இடத்துல தங்க முடியாது அப்படின்னுட்டு. ஆக்சுவலா ஒரு சன்னியாசி வந்து ஒரு இடத்துலயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்தின் மீது பற்று வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இப்ப சத்குருசுவாமிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மரத்தடி நிழல்ல கூட தங்க மாட்டாங்க. ஏன்னா அதுல பற்று வந்துடும். இது என்னோட இடம் அப்படின்னுட்டு பற்று வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுவாங்க பிளேஸ. எதன் மேலேயுமே அவங்களுக்கு பற்று இருக்காது. அப்போ ஆன்மீக உடல் எடுத்தவங்களுக்கு பிறப்போ இறப்போ பிணியோ மூப்போ கிடையாது. அதனால அவங்க பாதிக்கப்படுறதில்லை. அப்ப நாரதருடைய உடல் ஆன்மீக உடல். அவர் வந்து பகவான் மேல ரொம்ப அன்பு கொண்டதுனால பகவானை பற்றிய பிரச்சாரத்துல எப்பொழுதுமே ஈடுபட்டு இந்த அறியாமையில் உழன்று கொண்டிருக்கும் ஜீவராசிகளுக்கு நல்ல புத்தி தர்றார், பக்தியை தர்றார். அதன் மூலமாக அவங்களை இந்த ஜட உலகிலிருந்து மீட்டெடுக்கிறார். சோ எல்லா நிலையிலும் அவர் உபதேசம் செஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு வந்து எந்த தேவையும் கிடையாது, ஜட உலக தேவை அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் விருப்பப்பட்டா எங்க வேணா போலாம். அப்போ அவர் வந்து சன்னியாசிகள் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இல்லறத்தான் வீட்டுல இருக்கும்போது அந்த பசு மாடு பால் கறக்கும் நேரத்துல மட்டும்தான் அங்க இருப்பாங்க. அதுக்கு மேல அங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி அவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்க எப்படி மனோபாவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கருணை காட்டுவாங்க. ஒரு இடத்துல ஒரு கிரகஸ்தன் வீட்டுல அதுக்கு மேல பசு பால் கறக்கும் நேரத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. அடுத்து ஸ்லோகம் 23. சதோபிஹத சங்கல்பா கன்யகா யவனேஸ்வரம் மயோபதிஷ்டம் ஆசாத்திய பவ்ரே நாம்னா பயம் பதிம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. என்னிடம் ஏமாற்றமடைந்த காளமகள் எனது அனுமதியோடு பயம் என்னும் பெயருடைய யவனர்களின் மன்னனை அடைந்து அவனை தன் கணவராக ஏற்றுக்கொண்டாள். மிகச்சிறந்த நிறைவுடைய வைணவரான நாரதர் தன்னை ஒருவர் சபித்த போதிலும் கூட எப்போதும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றே விரும்புவார். நாரத முனிவர் காலக்கன்யாவை புறக்கணித்தாலும் கூட அவளுக்கு ஒரு புகலிடம் அளிக்கப்பட்டது. உண்மையில் அவளுக்கு புகலிடம் கிடைக்காது. ஆயினும் ஒரு வைணவர் அப்பெண்ணுக்கு எங்காவது ஒரு இடத்தில் புகலிடம் அளிக்கிறார். ஜரா அல்லது முதுமை ஒருவனை தாக்கும் போது அவன் சீர்குலைந்து அடி உரிகிறான். ஒரு அடியில் நாரத முனிவர் காலகன்யாவிற்கு புகலிடம் கொடுத்ததோடு சாதாரண கர்மிகளுக்கு பதிலடியும் கொடுத்தார். நாரத முனிவன் உபதேசங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அச்சிறந்த வைணவன் கருணையினால் கடலளவு பயம் கண்ணிமைக்கு நேரத்தில் காணாமல் போய்விடும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.
Thank you, இப்போ Mother. யவனர்களின் மன்னனை அடைந்து அவனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னா பயம். இங்க யவனர்கள் அப்படிங்கிறது பயம். சோ என்னிடம் ஏமாற்றமடைந்த காலமகள் எனது அனுமதியோடு பயம் என்னும் பெயருடைய யவனனின் மன்னனை அடைந்து அவனை தன் கணவளாக ஏற்றுக்கொண்டாள். அப்ப முதுமை காலமகள் அப்படின்னா காலம் போக போக நம்மளோட இளமையெல்லாம் குறைஞ்சு நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து கண் பார்வை காதெல்லாம் கேட்கறது கம்மியாயி நம்மளுக்கு அந்த வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் மாறி நம்மளோட உடம்புல பல நோய்கள் அண்டிரும் முதுமையில. சோ அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். ஐயோ நாம எப்படி சாக போறோமோ, நம்ம பையன் நம்மளை காப்பாத்துவானா, மகன் நம்மளை காப்பாத்துவாளா, நம்ம சொத்தெல்லாம் என்ன ஆகும், நாம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் யாரோ கொள்ளையடிச்சிட்டு போறாங்களே, வேண்டாத செலவு பண்றாங்களே, இப்படி எல்லாத்துலயும் பயம் வந்துடும். நம்மளுக்கு எப்ப யமதூதன் வரப்போறான் அப்படின்னுட்டு. அப்ப நாரதர் இங்க வந்து காலமகள் அந்த காலமகள் சபிக்கிறா. முதுமை காலம் என்கின்ற அந்த மாறாத காலம். மாறாத காலம் அப்படின்னா நம்ம எப்பவுமே வருஷத்துக்கு வருஷம் அது மாறாம குளிர்காலம், வெயில் காலம், வசந்த காலம், கோடை காலம் இப்படி வந்துட்டே இருக்கு. சோ அது எப்பவுமே மாறுறது இல்ல, ரொட்டீனா அது வந்துட்டே இருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு. அப்ப சபித்தப்ப கூட அவர் நாரதர் சாபம் பெற்றாலும் அவர் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னே நினைக்கிறார். ஏன்னா ஒரு பக்தனுடைய குணம் அப்படித்தான். யாரு அவங்களுக்கு தொந்தரவு பண்ணா கூட அவங்க அவங்களுக்கு நல்லதே செய்வாங்க. அவங்களோட குணம், பக்தர்களோட குணம் எப்படின்னா, ஒரு முனிவர் வந்து ஆற்றங்கரையோரம் குளிக்க போனார். அப்போ ஒரு தேள் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அந்த தேளை எடுத்து விட்டாரு மேல, அது தவிச்சது. ஆனா இவர் கையை அது கொட்டிடுச்சு. மறுபடியும் அது கீழே விழுந்தது. அப்ப மறுபடியும் அதை எடுத்து மேல விடுறாரு. இத பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், முனிவரே அதுதான் உங்க கையை கொட்டுதே, நீங்க ஏன் அதுக்கு மறுபடியும் உதவி பண்றீங்க அப்படின்னு. அதனுடைய குணம் கொட்டுவது, ஆனா என்னுடைய குணம் இப்படி, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறார். சோ ஒரு பக்தனுக்கு எப்போதுமே யார் என்ன தவறு செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவங்களுக்கே நன்மை பண்ணுவாங்க. சோ காலகன்யாவை புறக்கணித்தா கூட அந்த காலகன்யாவுக்கு ஒரு புகலிடம் கொடுக்கிறார். உண்மையில் அவளுக்கு புகலிடம் கிடைக்காது. ஆயினும் வைணவர் நாரதர் காலகன்யாவுக்கு எங்காவது ஓரிடத்தில் புகலிடம் அளிக்கிறார். அப்புறம் முதுமை, அந்த முதுமை வந்து ஒருவனை தாக்கும் போது அவன் சீர்குலைந்து அழிவுறுகிறான். ஏன்னா முதுமையில பல்லு போனா சொல்லு போச்சு. முதுமையில யாருமே மதிக்க மாட்டாங்க. இளமையில அவங்க நிறைய அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும், நிறைய அவங்க மூலமா எல்லோருக்கும் லாபம் கிடைக்கும். மனைவிக்கோ இல்ல நண்பர்களுக்கோ யாரானாலும் அவங்கனால லாபம் இருக்கும். ஆனா முதுமை வந்துருச்சுன்னா அவங்கனால லாபமே கிடையாது. ஏதோ ஒரு மூளையில அவங்கள தூக்கி போட்டுருவாங்க. அவரால் நடக்க முடியாது, சரியா கண்ணு தெரியாது. ஸோ அவரால் ஒரு பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்கு அவர் எப்படா போவார் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அதனால முதுமை தாக்கும் போது அவன் சீர்குலைந்து அழிவுறுகிறான். ஓர் அடியில் நாரத முனிவர் காலகன்யாவுக்கு புகலிடம் கொடுத்ததோடு சாதாரண கருமிகளுக்கு பதிலடியும் கொடுக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில பகவானை பற்றிய சிந்தனை இல்லாமல் வெறுமனவே உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்வது இதுலயே ஈடுபட்டிருந்தா அவங்க வந்து மனித பிறவி கிடையாது, மிருகப்பிறவி. உடம்பால மனிதனாக இருந்தாலும் அவங்க உணர்வெல்லாம் மிருகமா இருக்கு, மிருகத்தோட தன்மையில இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பகவானை பற்ற பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது ஒரு சிறிதளவும் அக்கறை கிடையாது. அப்போ ஒரு நாய் கூடத்தான் உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதுல ஈடுபடுது. அப்ப அதுக்கும் அந்த மனித பிறவிக்கும் என்ன வித்தியாசம்? அதனால இந்த காலக்கன்யா அவங்களுக்கு அந்த கருமிகளுக்கு பதிலடி கொடுக்குறாங்க முதுமை மூலமா. பாரு நீ எத்தனை பாடுபட்ட, அந்த சொத்தெல்லாம் உன் கண்ணு முன்னாடியே அழியுது பாரு, உன் பேரன் பேத்தி மகன் மகள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போய் நீ எப்படியெல்லாம் சேர்த்தி வச்ச. ஒரு ஹோட்டலுக்கு போக மாட்டேன், சினிமாக்கு போக மாட்டேன். ஆனா இப்போ வர ஜென்ரேஷன் என்ன பண்ணுது, முதியவர்கள் சேர்த்து வச்ச அந்த ஜென்ரேஷன் சேர்த்தி வச்சத அவங்க வந்து ஹோட்டல் போறது, சினிமா போறது அப்படின்னு ஏகத்துக்கு செலவு பண்றாங்க. ஏன்னா காலம் இப்பெல்லாம் மொபைல் போன் வந்து ஆண்ட்ராய்டு போன் தான். ஒரு கிராமத்துல போனாலும் ஒரு ஒரு இந்த சேரிக்கு போனா கூட நீங்க எல்லார் கையிலயும் மொபைல் போனு, ஆண்ட்ராய்டு போனை தான் பார்க்கலாம். சின்ன பசங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த அளவுக்கு செலவு பண்ணுதுங்க.
அப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா காலம் மாறி போச்சு, நாமளும் ஒன்னும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. காலம் மாறல, அவங்க உணர்வு மாறிட்டு இருக்கு. சோ நாரத முனிவர் உபதேசங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அச்சிறந்த வைணவரின் கருணையினால் கடலளவு பயமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போய்விடும். ஏன்னா இந்த துக்காலயம் அசாஸ்வதம் அனித்யம் அசூகம் லோகம். இங்க வந்து எந்த இன்பமும் இல்லை. ஆனா தேடி தேடி இன்பத்தை தேடி தேடி புலனுகர்வுல ஈடுபட்டிருக்கிற மனிதர்கள் கடைசியில முதுமை என்னும் சிறைக்குள் அடைக்கப்படுகிறார்கள். அதன் மூலமா அவங்க புலனின்பத்தில் ஈடுபட்ட அந்த உடம்பு எவ்வளவு கஷ்டப்படும். ஏன்னா அதிகமான புலனின்பத்தில் ஆர்வமுடையவர்கள் அதிகமான துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இப்போ பகவானுக்காக நேரத்தை செலவிடுபவர்களுக்கு துன்பம் கம்மி. ஏன்னா அவங்க நிறைய லாபம் இருக்கு அவங்களுக்கு. பகவானுக்காக நேரத்தை செலவு பண்றவங்களுக்கு அந்த காலக்கன்னியா அவங்க வந்து நிறைய துன்பம் தர்றதில்லை. அது வந்து நீ மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு புரியாது. அவங்களுக்கும் தான் முதுமை வருது, அவங்களுக்கும் தான் நோய் வருதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாதே, அதை பத்தி என்ன சொல்ல. ஆனா இந்த உடல் எடுப்பவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பவர்கள். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே சயனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் யுகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபியா பாரே பாகி முகாரே அப்படின்னுட்டு இவங்களுக்கு மறுபடியும் உடம்பு கிடைச்சு மறுபடியும் துன்பம். ஏன்னா மாய்க்கு ஆட்பட்டவர்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பாக்குறாங்க. அதுதான் மாயா, இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது. இந்த ஜட உலகுல இன்பமே கிடையாது. ஆனா இன்பத்தை தேடி இந்த மனிதர்கள் பக்தியில ஈடுபடாம அதுலயே மூழ்கி போயிடுறாங்க. தன்னை பற்றின தன்னுணர்வு கிடையாது, தன்னை பற்றிய அறிவு கிடையாது. நான் உடல் அல்ல ஆத்மா, நான் பகவானின் சேவகன் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம சிற்றின்பத்தில் ஈடுபட்டு கடைசியில முதுமையில ஆளாகி மறுபடியும். ஏன்னா முதுமையில வந்து பக்தி பண்ண முடியாது, இளமையில பண்ணினாதான் உண்டு. முதுமையில வந்து அதை அசை போடலாம் வேணாம். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் வேணா பண்ணலாம், ஸ்ரவணம் கீர்த்தனம் எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஸ்ரவணம் பண்றதுக்கு காது சரியா கேட்காது, உடம்பு ஒத்துழைக்காது. கீர்த்தனம் பண்றதுக்கு வாயில குரல் வராது. ஏன்னா வாதம் பித்தம் கபம் எல்லாம் அவனுக்கு குறைஞ்சு போய் மாறி மாறி எல்லாமே தகராறா இருக்கும். ஸோ கௌமாரம் யவனம் ஜரா, இந்த இளமை சிறுவயது இளமை முதுமை, அந்த முதுமை வந்து ரொம்ப கொடுமையானது. இளம் வயதும் சிறு வயதும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கடந்து போயிடும். ஆனா அந்த முதுமை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீண்ட நாட்கள் இந்த சிறு வயது இளமையில தான் போகும். முதுமை கொஞ்ச நாள் இருந்தாலுமே அது ரொம்ப கொடுமையானது. ஆனா நம்மளுக்கு பார்த்தா அதுதான் ரொம்ப நீண்ட நாட்களா தோணும். ஏன்னா துன்பத்தில் இருக்கும்போது கொஞ்ச நாள் கூட நீண்ட நாளா நம்மளுக்கு தெரியும். ஆனா பாருங்க, சின்ன வயது இளமையெல்லாம் சீக்கிரம் போன மாதிரி இருக்கும். உங்களை போட்டு ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சா ஒரு 2 நாள் பூட்டி வச்சாலே 2 வருஷம் மாதிரி இருக்கும். அவ்வளவு இழந்த மாதிரி நினைப்பீங்க. சோ கஷ்டங்கிறது ரொம்ப ரொம்ப மெதுவா தான் நகரும். இன்பம் அப்படிங்கிறது வேகமா வந்து போயிடும். இதை புரிந்து கொண்டு இளமையிலேயே நாம் பகவானுக்கு பக்தி செய்யணும். அடுத்த ஸ்லோகம் 24. ரிஷபம் யவனா நாம் துவாம் விருணே விரேப்சிதம் பதிம் சங்கல்பஸ்த்வயி பூதானாம் கிருஹ கிலன ரிஷ்யதி. மொழிபெயர்ப்பு. யவனர்களின் மன்னனை அணுகிய காலகன்யா அவனிடம் கூறினாள், நீ மிகச்சிறந்த வீரரே, எனது போற்றுதலுக்குரியவரே, தீண்டத்தகாதவர்களிடையே நீரே மிகச் சிறந்தவர். உம்மை நான் காதலிக்கிறேன், கணவனாக அடையவும் விரும்புகிறேன். உம்மை நண்பனாக அடையும் ஒருவன் குழப்பம் அடைவதில்லை என்பதை நான் நன்கறிவேன். பொருளுரை. யவனானாம் ருஷபம் என்னும் வார்த்தைகள் யவனர்களின் மன்னனை குறிப்பிடுகின்றன. யவனம் மற்றும் மிலேச்ச என்னும் வடமொழி சொற்கள் வேத நெறிகளை பின்பற்றாதவரை குறிக்கும். வேத நெறிமுறைகளின்படி ஒருவன் அதிகாலையில் எழுந்து நீராடி ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓதி தெய்வ மூர்த்தங்களுக்கு மங்கள ஆரத்தி காட்டி வேதங்களை கற்று பிரசாதம் உண்டு மூர்த்தங்களை அலங்கரிப்பதில் ஈடுபட வேண்டும். கோவிலுக்கான செலவுகளை ஒருவன் நன்கொடையாக வசூலித்துக் கொள்ள வேண்டும். இல்லறவாசியாக இருந்தால்
அந்தன, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர என்னும் 4 வர்ணங்களில் எதை சேர்ந்தவனோ அந்த வர்ணத்திற்குரிய தொழிலை செய்தல் வேண்டும். இவ்வழியே ஒருவன் ஆன்மீக உணர்வுடன் வாழ்தல் வேண்டும். இதுவே வேத நாகரிகமாகும். இவ்வொழுங்குமுறை விதிகள் எதையும் பின்பற்றாதவன் யவனன் அல்லது மிலேச்சன் ஆவான். இச்சொற்கள் வேற்று நாட்டவரை குறிப்பன அல்ல. தேசபக்தி என்ற பெயரில் எல்லைகளை குறுக்கிக் கொள்ளும் கேள்விக்கு எங்கே இடமில்லை. ஒருவன் இந்தியாவில் வாழ்ந்தாலும் அல்லது இந்தியாவிற்கு வெளியே வாழ்ந்தாலும் தெய்வ நெறிகளை பின்பற்றவில்லை எனில் அவன் யவனன் அல்லது மிலேச்சன் ஆவான். வேதங்களில் உள்ள உடல் நலம் பற்றிய கொள்கைகளை பின்பற்றாதவன் பயங்கரமான தொற்று நோய்களுக்கு இரையாகின்றான். கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள மாணவர்கள் வேத நெறிமுறைகளை பின்பற்றும்படி பரிந்துரைக்கப்படுவதனால் அவர்கள் இயற்கையாகவே உடல் ஆரோக்கியம் உடையவர்களாக திகழ்கின்றனர். கிருஷ்ண உணர்வோடு இருப்போர் 75-80 வயதில் கூட ஒரு இளைஞனை போல் உழைக்க கூடியவராக இருப்பார். ஆகையினால் காலமகளால் ஒரு வைணவனை வெல்ல முடியாது. ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் முதுமையடைந்த பிறகே சைத்தன்ய சரிதாமிரதத்தை எழுதினார். ஆயினும் அவர் பகவான் சைத்தன்யரின் செயல்களை பற்றிய ஒரு சிறந்த இலக்கிய விருந்தையே படைத்தளித்தார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் தங்களது ஆன்மீக வாழ்வினை முதுமையடைந்த பிறகே தொடங்கினர். அதாவது அவர்கள் தங்களது கடமைகளை எல்லாம் முடித்து இல்லற வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகே வந்தனர். ஆயினும் அவர்கள் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பல அருமையான இலக்கியங்களை படைத்தளித்தனர். இது ஸ்ரீல ஸ்ரீனிவாச ஆச்சாரியராலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கோஸ்வாமிகளை இவ்வாறு போற்றுகிறார். நானா சாஸ்திர விசாரணைக்க நிபுணவ் சத் தர்ம சமஸ்தாபகவ் லோகானாம் ஹிதகாரிணவ் த்ரிபுவனே மான்யவ் சரண்யாகரவ் ராதா கிருஷ்ண பதாரவிந்த பஜனானந்தேன மத்தாளிகவ் வந்தே ரூப சனாதனவ் ரகுயுகவ் ஸ்ரீ ஜீவ கோபாலகவ். நான் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீ கோபாலபட்ட கோஸ்வாமி ஆகிய 6 கோஸ்வாமிகளுக்கும் சமர்ப்பிக்கின்றேன். இவர்கள் அறுவரும் மனித சமுதாயம் அனைத்தின் நன்மைக்காகவும் நித்திய தர்ம நெறிகளை நிலைநிறுத்தும் லட்சியத்துடனும் அனைத்து வேதங்களையும் ஆழ்ந்து கற்பதில் மிகவும் தேர்ச்சி அடைந்தோர் ஆவர். அதனால் அவர்கள் அறுவரும் உலகங்களிலும் கௌரவிக்கப்படுகின்றனர். நாம் அனைவரும் சரண் புகுவதற்கும் உரியோர் ஆவர். ஏனென்றால் அவர்கள் கோபியர்களின் மனநிலையில் ராதா மற்றும் கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆகையினால் ஜரா என்னும் முதுமை ஒரு பக்தனை துன்புறுத்துவதில்லை. இதன் காரணம் என்னவென்றால் ஒரு பக்தன் நாரத முனிவரின் உபதேசங்களையும் சங்கல்பத்தையும் முறையாக பின்பற்றுகிறான் என்பதுவே இதன் காரணமாகும். பக்தர்கள் அனைவரும் நாரத முனிவரின் சீட பரம்பரையினரை சேர்ந்தவர்களே ஆவர். ஏனெனில் அவர்கள் நாரத முனிவரின் கட்டளைகளான நாரத பஞ்சாத்திரம் அல்லது பாஞ்சராத்திரிரத விதி என்பதற்கேற்ப தெய்வ மூர்த்தங்களை வழிபடுகின்றனர். ஒரு பக்தன் பாஞ்ச ராத்திரிக விதி மற்றும் பாகவத விதியின் கொள்கைகளை பின்பற்றுகிறான். பாகவத விதி என்பது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவின் பெருமைகளை பற்றி கேட்டல், ஓதுதல் என்னும் உபதேச தர்மத்தையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். பாஞ்சராத்திரிக விதி அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்பதை உள்ளடக்கியதாகும். பக்தன் நாரத முனிவரின் உபதேசங்களை கடுமையாக பின்பற்றுவதன் காரணமாக அவன் பிணி, மூப்பு, மரணத்தை பற்றி அஞ்சுவதில்லை. ஒரு பக்தனும் நாளடைவில் முதுமையடையத்தான் செய்கிறான். ஆயினும் ஒரு சாதாரண மனிதனிடம் காணப்படும் தோல்வியின் அடையாளங்களை பக்தனிடம் காண முடியாது. இதனைத் தொடர்ந்து முதுமை ஒரு சாதாரண மனிதனிடம் மரணத்தை காட்டி அச்சுறுத்துவது போல ஒரு பக்தனிடம் செய்வதில்லை. ஜரா அல்லது முதுமை ஒரு பக்தனிடம் குடிபுகும் பொழுது காலகன்யா பக்தனின் அச்சத்தை உண்மையில் குறைக்கிறாள். ஒரு பக்தன் தான் மரித்த பிறகு வீடு பேறு பெற்று முழுவதும் கடவுளை அடைவோம் என்பதை நன்கறிவான். எனவே அவனிடம் மரண பயம் இருப்பதில்லை. இவ்வாறு முதுமை ஒரு பக்தனை வருந்துவதற்கு பதிலாக அவனை அச்சமற்றவனாகவும் மகிழ்ச்சியுடையவனாகவும் வைத்திருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
இந்த ஸ்லோகத்தை வந்து நாம விளக்கறதுக்கு பதுவா பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் யாரெல்லாம் பக்திக்கு வந்திருக்கிறீங்களோ அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நம்ம பகிர்ந்துக்கலாம். பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட மனோநிலை எப்படி இருந்தது, உடல் எப்படி இருந்தது, பக்திக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குது? யாராவது நல்லா விளக்கம் கொடுக்கறவங்க கொடுங்க பார்க்கலாம். ராஜலட்சுமி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆரம்ப கட்டத்துல எல்லாம் உடல்நிலை பத்தி சொல்லணும்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டு அது மேல ஒரு நாட்டமே கிடையாது. பார்த்தாலே யார் சாப்பிட்டாலும் அதை பத்தியே நமக்கு ஒரு நோட்டமே வராது. அவங்க சாப்பிட்டா என்னமோ சாப்பிட்டாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம ஏதோ சாப்பிடுறோம். ஒரு அது மேல ஒரு ஆசை கூட எதுவுமே கூட தோணாது. நம்ம பாட்டுக்கு நம்ம செஞ்சு சாப்பிடுறோம். அது மாதிரி எது வந்தாலும் அதை ஈஸியா தான் எடுத்துக்கிறோம். யாரு நம்மளை பத்தி பேசினாலும் என்ன பண்ணாலும் அதுக்காக கவலைப்படுறது இல்ல. ஏதோ அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிட்டு போறாங்க. நம்ம இருக்குதுன்னு கவலைப்படுறது இல்லை, இல்லைன்னு கவலைப்படுறது இல்ல. எந்த கஷ்டம் வருது, பொண்ண பணம் வந்தாலும் சரி இல்லாம போனாலும் அதுக்காக கவலைப்படுறது இல்லை. அது மாதிரி நோய் வந்தாலுமே அதையும் அது வரத்தான் செய்யும். என்ன பண்றது? எல்லாத்துக்குமே நோய்ங்கிறது பக்தியில் உள்ளவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேறன்னு கிடையாது. ஒரு உடம்புன்னு இருந்தா அதுக்கு நோய் வரதான் செய்யும். ஆனாலும் வந்தாலும் அதை எடுத்துக்கிறது இல்லை. அது வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். அதுக்காக ஓகே மாதாஜி. பயந்துக்கிறது இல்லை. ஓகே, வேற ஒருத்தர் யாராவது வேற யாராவது சொல்லுங்க. பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பக்திக்கு கிருஷ்ணா வர்றதுக்கு மாதாஜி. முன்னாடி எனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைனாக்கா, சரிங்க. என்னடாப்பா நமக்கு இப்படி வந்துருச்சு நம்ம டாக்டர்கிட்ட போகணும் பிடிக்கணும் எல்லாம் பார்ப்பேன். இப்ப வந்ததுக்கு அப்புறம் நானா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சொந்த வைத்தியம்லாம் பார்த்துட்டு ரொம்ப முடியலனாதான் போய்வேன். அப்புறம் முதல்ல கடவுள் தான் நம்மளால தான் நம்ம முயற்சி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு எடுத்தாலுமே கிருஷ்ணா நினைச்சாதான் முடியும். நம்ம முயற்சி ஒண்ணும் கிடையாது. முயற்சி எடுக்கணும். அதுக்காக வேண்டி எல்லாமே வெரி கிருஷ்ணன் குட். மேல போடக்கூடாது. ஆனால் அவருடைய இது இல்லாம நமக்கு எதுவுமே நடக்காது. ஒரு பாகவதம் படிக்கணும்னா கூட அவருடைய கருணை இருக்கணும் நமக்கு. நீங்களும் வரணும் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம பாகவதம் படிக்க முடியும். பிரபு வந்தாக்கா நமக்கு அவர் சொல்ற ஸ்லோகம் அதை சொல்றது அவர் கேட்கறது இதெல்லாம் கேட்கும்போது நான் நினைச்சிட்டேன் முதல்ல பிரபு இப்படி யாரும் நான் கேட்டது இல்லைங்களா? அப்ப இதுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படி. அதனால அவர் பாருங்க இந்த வயசுலயே அவர் எவ்வளவு இதா எடுக்கிறாரு. அப்போ அவர் ஆன்மீகவாதிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்மளும் அந்த மாதிரி அவருடைய பக்தியில கொஞ்சமா நமக்கு வரணும்னு சொல்லி நினைச்சிட்டு பிரேயர் பண்ணிக்குவேன். தினமும் பகவத்கீதை பாகவதம் படிச்சுட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசையும். கிருஷ்ணாவுடைய இதுவும் வேணும் எனக்கு. அதுதான் மாதாஜி. கடைசி நான் இருக்க வரல ரெண்டுமே எனக்கு வேணும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா கிருஷ்ணாவுடைய கருணை அவரோட அனுமதியில தான் கிடைச்சது. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உற்சாகம், நம்மளுக்கு அந்த பகவானை அடையணுங்கிற ஒரு உத்வேகம் வேணும். அப்பதான் பகவான் ஏ எதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பக்திக்குள்ள வந்தாலே நம்மளுக்கு அந்த கற்பனை எல்லாம் போயிடுது. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த செகண்ட் பகவான் தான் நம்மளுக்கு நிர்ணயித்து கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா நம்மளுக்கு பயங்கிறது போயிருது. இப்போ அந்த கண்டிப்பா காலகன்யா அவங்களுடைய அவங்க யார இது பண்ணிக்கிறாங்க, யவனன். அந்த யவனன்கிறது பயம். இங்கே ஒப்பீடு பயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யவனன் அப்படின்னா மிலேச்சர்கள், ரொம்ப கீழ்த்தரமானவங்களை யவனன் மிலேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க யவனன் அப்படிங்கிறது பயம். ஏன்னா வாழ்க்கையில பயம் எல்லாருக்குமே இருக்கும். பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு, பக்தியில இருக்கிறவங்களுக்கு பக்தியில படிப்படியா வளர வளர அந்த பயம் அவங்களை விட்டு போயிருது. மரணமா அப்பா இப்பவே வந்தாப்பா பரவாயில்ல அப்படின்னு பக்தர்கள் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உடல் மேல பற்று கிடையாது. அப்போ எல்லாமே தெளிவா புரிந்த ஒருத்தனுக்கு பயங்கிறதும் கிடையாது. எது வந்தாலும் அது கடவுளோட கருணையில தான் வருதுன்றது தெரிஞ்சறதுனால அவங்களுக்கு அதை பத்தி பெரிய பொருட்டே கிடையாது. உடம்புக்கு எது வந்தாலும் கூட அது தான் செய்த பாவத்தின் பலனால். இப்ப மாதாஜி சொன்னாங்க இல்லையா, 10.14.8 ஸ்லோகம். தத்தேன கம்பாம் சுசமீசமானோ புஞ்சானு ஏவாத்ம கிருதம் விபாகம் தத்வாக் புதுபிர் நமஸ்தே ஜீவேன் முக்தி பதே சதாயபாக். சோ ஒரு பக்தன் தனக்கு வரும் துன்பங்களை தனது விதியின் பலனால் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொறுமையோடும்
பகவான் மேல மிகுந்த அன்போடும் அவன் பக்தி பண்ணிட்டே இருப்பான். சோ அவன் வந்து பின்னாடி பகவானோட லோகத்திற்கு செல்ல அவனுக்கு எல்லா தகுதிகளும், எப்படி ஒரு மகனுடைய ஒரு தந்தையுடைய சொத்து ஒரு மகனுக்கு போகின்றதோ சட்டப்படி, அது மாதிரி அவனுக்கு பகவானுடைய லோகத்திற்கு போக முழு உரிமையும் உண்டு. அவங்கள வந்து எஸ். யாராலையும் தடுக்கவே முடியாது, ஜெய விஜயர்கள் கூட தடுக்க முடியாது. ஏன்னா அந்த பக்தன் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு பகவானுக்கு அன்பு தொண்டு செலுத்திட்டே இருந்தான். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என் மனம் தான் நம்மளோட உடம்போட நோய்க்கு காரணம். சோ மனதால பல சிந்தனைகளை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறப்ப அது ப்ரெஷர், ஹை ப்ரெஷரா மாறும். அது பிளட்டை வந்து திக்காக்கும். பிளட் திக்காகும் போது அதனோட ரத்த ஓட்டம் குறையும். ரத்த ஓட்டம் குறையும் போது பிளாக் அங்கங்க போய் பிளாக் ஆகி நிற்கும். அது கொலஸ்ட்ராலா மாறி அது பிரெயின்லயும் போய் பிளாக் ஆகலாம், இல்ல கிட்னில போய் பிளாக் ஆகலாம், ஹார்ட்ல போய் பிளாக் ஆகலாம். ஏன்னா அது ரன்னிங்லயே இருக்கு, அது எங்க போய் மாட்டுன்னு தெரியாது உடம்புல. சோ இது வந்து மனதுல வந்து ஒரு துயரம் வந்ததுனால ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய பேருக்கு பார்த்திருக்கீங்க. ரொம்ப மன வருத்தப்படுறவங்களுக்கு பல நோய் இருக்கும். சோ அந்த மன வருத்தம் எல்லாம் பக்தர்களுக்கு குறைஞ்சறதுனால அந்த ஜரா, அந்த காலக்கன்யா பக்தர்களை தாக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். அப்போ இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதின கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி அவர் கூட 100 வயசுக்கு மேலதான் எழுதினார். அப்படி அவங்க எல்லாம் வந்து பக்தர்கள் அவங்களுடைய மரணத்தை தள்ளி போடுறதுனால அந்த உடலால பகவானுக்கு நிறைய சேவை செய்யறாங்க. ஆனா ஒரு கருமி 100 ஆண்டுகளுக்கு மேல இருந்தாலும் அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, அவனுக்கே அவன் பிரயோஜனம் இல்லை, அப்புறம் எப்படி அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருப்பான். ஆனா ஒரு பக்தன் உயிரோட இருந்தான்னா அவரோட பக்தி வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நிறைய அந்த பக்தியை பரப்புவர். இதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த தானம். இந்த மாதிரி நிறைய சத்கோ சுவாமிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உடலை வச்சிருக்கிறதுக்கு காரணம், உடலை நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்க காரணம் நிறைய பக்தி தொண்டு பகவானுக்கு செய்யறாங்க. மற்ற சாதாரண ஜீவராசிகளையும் பக்தர்களா மாற்றி கோலோகத்துக்கு அனுப்புறதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. அவங்க இங்க வர்றதுக்கு காரணமே அதுதான். அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு அந்த அறிவை கொடுத்து, பகவானை பற்றிய அறிவை கொடுத்து பகவான்கிட்ட அனுப்புறதுதான் அவங்க வேலையே. அடுத்தது ஸ்லோகம் 25. சுவாமிமாவ் அனுஷோஷந்தி பாலா வசத் அவக்ரஹௌ யல்லோக சாஸ்திரோபனம் ரோப்பணதம் நராதீன தத் இச்சதி. மொழிபெயர்ப்பு: மரபுகளின் அல்லது சாஸ்திர நெறியின்படி தானம் வழங்காதவனும் தானம் பெறாதவனும் அறியாமை என்னும் தமோ குணம் உடையவர்களாகவே கருதப்படுகின்றனர். இவர்கள் மூடர்களின் காலடியை பின்பற்றுகின்றனர். நிச்சயம் இவர்கள் இறுதியில் துக்கத்தை தவிர வேற எதுவும் அடைவதில்லை. பொருளுரை: புனிதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புவன் சாஸ்திரங்களை உறுதியுடன் பின்பற்ற வேண்டும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பகவத்கீதையில் 16.23 விளக்கப்பட்டிருக்கிறது. யாக சாஸ்திர விதம் உத்ருஜய வர்த்ததே காம காரக நாசா சித்திம் அவப்னோதி நா சுகம் நா பராம் கதி. சாஸ்திர விதிகளை மீறி தன்னுடைய மனப்போன போக்கில் நடப்பவன் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பரகதியும் அடைவான். வேத நெறிகளை கடுமையாக பின்பற்றாதவன் வாழ்வின் வெற்றியோ மகிழ்ச்சியோ அடைவதில்லை. பிறகு வீடு பெயர் பெற்று கடவுளை அடைவது பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? ஒரு சாஸ்திர விதி: ஒரு இல்லறத்தான் மற்றும் சத்திரியன், அதாவது நாட்டை ஆள்பவன், ஒரு பெண் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டினால் அவளை மறுதலிக்க கூடாது என்று கூறுகிறது. மேலும் நாரத முனிவரால் அனுப்பப்பட்ட காலக்கன்யா யமனராஜாவிடம் வந்து தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய போது அவரால் அவளை மறுக்க முடியவில்லை. நரோத்தம் தாஸ் தாகூர் சாது சாஸ்திரா குருவாக்கிய சித்ததே ஹரிய ஐக்கிய என்று குறிப்பிடுகிறார். தெய்வீக மகான்கள், சாத்திரங்கள் மற்றும் ஆன்மீக குருவை ஒருவன் பின்பற்றினால் அவன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவான். காலத்து மகளான சாஸ்திரா மற்றும் குரு என்பதற்கேற்ப யவன மண்ணின் முன் சென்று நின்றாள். எனவே அவளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாது போயிட்டு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க நாரத முனிவர் மாதாஜி, நாரத முனிவர் சொல்றார்,
காலகன்யாவுக்கு ஒரு இடம் கொடுக்குறேன்னு. அதனால அவர் வந்து அந்த பயம் அப்படி ஒரு பயம் அப்படிங்கிற பெயருடைய அந்த யவனன் யவனனை காட்டுறாரு. அப்ப யவனனுக்கு அத ஒரு பெண்ணானவள் உன்னை மணந்து கொள்கிறேன்னு கேட்டா அந்த ஆடவன் வந்து சாஸ்திர விதிப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ சாஸ்திர விதிகளை மீறி தன்னுடைய மனம் போன போக்கில் நடப்பவன் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் பரகதியும் அடைய மாட்டான். இப்ப வேத நெறிமுறைகளை கடுமையாக பின்பற்றாதவன் வாழ்வில் வெற்றியோ மகிழ்ச்சியோ அடைவதில்லை. நிறைய பேர் வேத நெறிமுறைகளை, ஏன்னா பகவான் நம்மை இங்க ஜட உலகுக்கு அனுப்பும் போது சட்டங்களையும் கொடுத்துதான், கையில கொடுத்துதான் அனுப்பியிருக்காரு. இப்ப இந்தியாவுக்குள்ள இருந்தா நீங்க சட்டங்களை எப்படி கடைபிடிக்கிறீர்களோ அது போல வெளிநாட்டுக்கு போலாம், வெளிநாட்டு சட்டங்களை நீங்க கடைபிடிக்கணும். இல்லைன்னா அந்த நாட்டோட பிரஜை ஆக முடியாது. இந்தியாக்குள்ள இருந்துட்டு நான் வலது பக்கம்தான் வண்டி ஓட்டுவேன், இடது பக்கம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகும். அது தவிர நீங்க கைதும் பண்ணப்படுவீங்க. சோ இங்க வந்து நாம சாது சாஸ்திர குரு என்பதற்கேற்ப நாம வாழ வேண்டும். சாதுவையும் சாஸ்திரங்களையும் குருவையும் நாட வேண்டும். நம்மளுக்கு ஒரு டவுட்டோ வாழ்க்கையில ஒரு கஷ்டமோ வந்தா யாருக்கு தெரிஞ்சுக்கணும்? நீங்க போய் டாக்டர் கிட்ட எதுக்கு போறீங்கன்னா உடம்பு நல்லா இருக்காக. ஆனா உங்க ஆத்மா நலன் பெற வேண்டும் என்றால் நீங்க யார் அணுகணும்? உடம்பு நல்லா ஆகணும்னா எம்பிபிஎஸ் டாக்டர், இல்ல ஆயுர்வேதிக் டாக்டர், இல்லைன்னா பல வைத்திய முறைகள் இருக்கு, ஹோமியோபதி என்னென்னவோ இருக்கு. ஆனா உங்க ஆன்மாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்க போகணும்? ஆன்மாதான் முக்கியம், ஏன்னா அதுதான் அழியாதது. ஆனா அழியக்கூடிய உடம்புக்கு நீங்க எத்தனை வகையான மருந்துகளை தேடி போறீங்க. ஒரு தலைவலி வந்தா அதுக்கு ஒரு டாக்டருக்கு போறீங்க, ஒரு கண்ணு உபாதையானா கண் டாக்டர்கிட்ட போறீங்க. ஆனா ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு எங்க போகணும் அப்படின்னா சாது குரு சாஸ்திரங்களை அணுக வேண்டும். அப்போ சாஸ்திர விதிப்படி நடக்கணும். சாஸ்திர விதிப்படி நடக்கல, சட்டத்துக்கு புறம்பாக நடந்தா அது விகர்மா. விகர்மா அப்படின்னா பாவ செயல்கள் செய்பவனாகின்றான். அப்ப பாவிகளுக்கு எப்பவுமே தண்டனை உண்டு. நரக லோகத்துல இல்ல கீழ் லோகத்துல அதால லோகம், அத்தல வித்தல சுத்தல பாதாள மகாதல அப்படின்னு பல லோகங்கள், கீழே இருக்கிற லோகங்களுக்கு அவன் அனுப்பப்படுவான். அப்ப இந்த பூவுலகுல கூட மத்திய லோகத்துல கூட இருக்க முடியாது. மேலுலகங்கள் கற்பனையில கூட அவனால போக முடியாது. அடுத்த ஸ்லோகம் 26. அதோ பஜஸ்வ மாம் பத்ர பஜந்தி மே தயாம் குரு ஏதாவான் பௌருஷோ தர்மோ யதார்த்தான் அனுகம்பதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. காலகன்யா தொடர்ந்து கூறினாள், ஓ மேன்மை மிக்கவரே, உமக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே உமது முன் இப்போது நான் நின்று கொண்டு இருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்வதன் மூலம் எனக்கு கருணை காட்டுவீராக. நேர்மை மிக்க ஒருவருக்காக சிறந்த கடமை துன்பத்தில் வருந்துவோருக்கு இறக்கப்படுவதே ஆகும். பொருளுரை. யவனராஜா காலகன்யாவை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்திருக்க முடியும். ஆனால் நாரதரின் கட்டளையை அவரால் மீற முடியவில்லை. இவ்வாறு அவர் காலகன்யாவை வித்தியாசமான முறையில் ஏற்றுக்கொண்டார். இதனை நாரத முனிவரின் உபதேசம் அல்லது பக்தி தொண்டினை மூவுலகங்களும் முற்ற எவரும் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்றும் கூறலாம். இதில் யவன மன்னர் விதிவிலக்கானவர் அல்லர். பகவான் சைத்தன்யரும் ஒவ்வொருவரையும் பக்தியோக முறையினை உலகிலுள்ள ஒவ்வொரு கிராமம் மற்றும் நகரத்தில் பரப்ப வேண்டும் என்று வேண்டுகிறார். கிருஷ்ண பக்தி இயக்கத்திலுள்ள சமய போதகர்கள் நாரதரின் பஞ்சராத்திரிகா விதியின் வலிமையினால் யவனர்களும் மிலேச்சர்களும் கூட ஆன்மீக வாழ்வினை மேற்கொண்டிருப்பதை நேரில் கண்டிருக்கின்றனர். சைத்தன்ய மகாபிரபுவின் பரிந்துரைப்படி குரு பரம்பரையின் மனித இனம் பின்பற்றுமேயானால் உலகிலுள்ள அனைவருமே பயன்பெறுவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க யவன ராஜா அப்படிங்கிற பயம், காலகன்யா அப்படிங்கிற முதுமையை மனைவியை ஏத்துக்கிறார். இவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்க முடியும். ஆனாலும் நாரத முனிவர் யாரு? குரு, சாது. அப்ப குருவோட சொல்லையோ சாதுவின் சொல்லையோ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அது வந்து நமக்கு மிகவும் கெடுதலாக அமையும். சோ இப்ப நாரத முனிவர் உபதேசம் அல்லது பக்தி தொண்டினை மூவுலகிலும்
உள்ள எவரும் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். ஏன்னா நாரத முனிவர் எல்லாம் பகவானுடைய போதகர்கள், பகவானுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுக்கெல்லாம் பரப்புறாங்க. சோ உண்மையான போதகர்கள் அப்படின்னா பரம்பரா வழியிலிருந்து வர்றவங்க மட்டும்தான். மற்ற நிறைய பேர் போதகர்கள்னு சொல்லிட்டு மற்ற மதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொய்யான பிரச்சாரங்களை பரப்புவாங்க. ஆனா நம்மளுடைய சமயம் அப்படிங்கிறது சனாதன தர்மம். சனாதன அப்படின்னா இது எல்லாருக்கும் பொதுவானது. பொதுவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு மனிதனுக்கு ரத்தம் எல்லாருக்குமே சிவப்பு கலர்ல இருக்கு. இது மிலேச்சனுடைய ரத்தம், இது அவனுடைய ரத்தம், இது பணக்காரனோட ரத்தம், இது ஏழை ரத்தம்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? எல்லா உடம்புல இருந்து வர்ற ரத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல வேணா ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ் அப்படி வேணா சொல்லலாம். ஆனா மனித ரத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது போல இந்த தர்மம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதுல எந்த பேதமும் கிடையாது. அது இந்து தர்மம், முஸ்லிம் தர்மம், கிறிஸ்டின் தர்மம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சனாதன தர்மம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்புறம்தான் அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்டியன்களாகவும் தங்களை பிரிச்சு கொண்டாங்க. அப்ப இந்த பஞ்சராத்திரிக விதி அப்படின்னா அதப்படிதான் இன்னைக்கு கூட பூஜைகள், விக்கிரக பூஜைகள் நடக்குது. நாரத பஞ்சராத்திர விதிப்படிதான் இன்னைக்கும் பூஜைகள் நடக்குது. சோ அதனுடைய வலிமையினால் யவனர்களும் மிலேச்சர்களும் கூட ஆன்மீக வாழ்வினை மேற்கொண்டிருப்பதை நாம பார்க்கலாம். அதே போல பாகவத தர்மம் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சத்தியம், ஆத்ம நிவேதனம். சோ இதன் மூலமாக சில பிரபுபாதரோட மூமெண்ட்ல ரொம்ப கீழ்நிலையில இருக்கிற மிலேச்சர்கள், யவனர்கள் கூட பக்தியில முன்னேறி அவங்களுக்கும் தீட்சை அளிக்கிறது எல்லாம் நாம பாக்குறோம். சோ இதுக்கு பிறப்பால் கிடையாது. பக்தர்கள் ஆகிறது உணர்வால. யாரெல்லாம் தங்களுடைய உணர்வுகளை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவங்களுக்கு மிக உயர்ந்த நிலையான பிராமண நிலை கிடைக்கின்றது. அதன் மூலமாக அவங்களுக்கு பிராமண தீட்சையும் கொடுக்கப்படுது. நீ பிராமணனாக பிறந்தால் பிராமணன் கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 27. காலகன்யோதித வச்சோ நிசம்ய யவனேஸ்வரஹ சிகீர்ஷிர் தேவ குப்யம் ச சஸ்மிதம் தாம் அபாஷத. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. காலத்தின் முதல்வியான காலகன்யாவின் உரையை கேட்ட யவன ராஜா புன்னகை பூத்தார். தெய்வ விதியின் பேரில் நான் செய்ய வேண்டிய தனது இரகசிய பணியை நிறைவேற்றுவதற்காக அவர் காலகன்யாவிடம் பின்வருமாறு கூறினார். பொருளுரை. சைத்தன்யா சரிதாமிரதத்தில் ஆதி 5.142 கூறப்பட்டிருக்கிறது. ஏகவே ஈஸ்வர கிருஷ்ண ஆரா ஷபா பிரித்தாய யாரோ ஏச்சே நாசயா ஷே தைஷே கரோ திருந்தையா. உண்மையில் பரம நெறியாளராக இருப்பவர் முழுமுதல் கடவுளான கிருஷ்ணரே ஆவார். நாம் அனைவரும் அவரது தொண்டர்களே ஆவோம். யவனர்களின் அரசனான யவன ராஜாவும் கூட கிருஷ்ணரின் தொண்டரே ஆவார். இதனைத் தொடர்ந்து அவர் கிருஷ்ணரின் குறிக்கோள்களை காலகன்யாவின் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினார். காலகன்யா என்பதற்கு முதுமை என்று பொருள். இருந்த போதிலும் காலகன்யாவை எல்லா இடங்களிலும் அறிமுகப்படுத்துவதன் மூலம் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று யவன ராஜா விரும்பினார். இதனால் புத்தி தெளிந்தவன் கூட முதுமை அடைந்தவுடன் மரணத்திற்கு அஞ்சுகிறான். மூட மனிதர்கள் எப்போதும் இருக்க போவதாக கருதி உலக செயல்களில் ஈடுபட்டு பொருளாதார முன்னேற்றத்தில் மகிழ்கின்றனர். ஆனால் உண்மையில் உலகில் முன்னேற்றம் என்பதே கிடையாது. மாயினால் மக்கள் செல்வ வளங்கள் தம்மை காக்கும் என்று கருதுகின்றனர். ஆனால் விஞ்ஞானத்தில் மக்கள் அதிக வளர்ச்சி அடைந்திருந்த போதிலும் மனித இனத்தின் பிரச்சனைகளான பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு போன்றவை இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கின்றன. இருந்தும் மூட விஞ்ஞானிகள் தாங்கள் உலக வளத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்று கருதுகின்றனர். காலகன்யா என்னும் பயனற்ற மூப்பு அவர்களை தாக்கும் பொழுது அவர்கள் புத்தி தெளிவுடையவர்களாக இருந்தார்கள் எனில் மரணத்தை கண்டு அஞ்சுவார். புத்தி தெளிவில்லாதவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவதும் இல்லை. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது அறிவதும் இல்லை. அவர்கள் மரணத்துக்கு
பிறகு வாழ்க்கை இல்லை என்றும் தவறான கருத்துடையவர்களாக இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இப்பிறப்பில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்வதோடு வரைமுறையற்ற புலனுகர்ச்சிகளை அனுபவித்து மகிழ்கின்றனர். அறிவுடைய ஒருவன் முதுமையின் ஆன்மீக மரண தூண்டுதலை கருதுகிறான். மக்கள் இயற்கையாக மரண பயத்தில் ஊசலாடி கொண்டிருக்கின்றனர். இந்த நோக்கத்திற்காக காலகன்யாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று யவனராஜா முயன்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, நன்றி மாதாஜி. இப்போ இங்க வந்து முதுமை மூலமா தனது பணியை நிறைவேற்றுவதற்காக அவர் காலகன்யாட்ட அந்த யவனராஜன் சொல்றார். சைத்தன்ய சரிதாமிரத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஏகலே ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண ஆரசப ரித்யா யாரே யைச்சே நாசையே சே தைசே கரே நிருத்திய. இப்போ பரம நெறியாளராக இருக்கின்ற முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே ஆவார். நாம் அனைவர்களும் அவரது தொண்டர்கள். ஜீவேன சுரூபகய கிருஷ்ணர நித்யதாசர். சோ இங்க யவனர் அப்படிங்கிற அந்த பயத்தினோட அரசன் ஆபன்னக சம்ஸ்ருதிம் கோரம்யன் நாம விவச்சோகரன் ததக சத்திய விமுச்சேத தத்பிபேதி ஸ்வயம் பயம். அப்போ அந்த பயத்தை ஏற்படுத்திய கூடிய ஒரு தேவர்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கும் அதிபதி. இப்ப அக்னிக்கு ஒரு அதிபதி, காற்றுக்கு ஒரு அதிபதி வருணன், சூரியன் ஒரு அதிபதி, இப்படி பல அதிபதிகள் இருக்காங்க. ஒவ்வொரு தேவர்கள் கட்டுப்பாட்டுல ஒவ்வொரு இயற்கை கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் அவங்க அதிபதி. சோ இந்த பயத்தை ஏற்படுத்துறது கூட ஒரு அதிபதி, பயத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு தேவர் இருக்கார். ஆனா பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அந்த பயம் என்னும் தேவனே பயந்து போயிருது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை சொல்லும் போது அந்த பய தேவர் கூட பயந்து போயிடுறார். பயத்தை ஏற்படுத்திய கூடிய தேவர் கூட பயந்து போயிடுறார் பகவானோட நாமத்தை கேட்டு. ஆபன்னக சம்ஸ்ருதிம் கோரம்யன் நாம விவச்சோக்ரன் ததக சத்தியமுச்சேத தத்பிபேதி ஸ்வயம் பயம். அந்த பயத்தை ஏற்படுத்தி கூட தேவருக்கே பயம் வந்துடுது. சோ இங்க வந்து கிருஷ்ணருடைய குறிக்கோளை நிறைவேற்ற அந்த காலகன்யா மூலமா, ஏன்னா முதுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கொடுமையானது. அப்பதான் அவங்க நினைக்கிறாங்க, முதுமை வரும்போதுதான் நினைக்கிறாங்க, ஐயோ என் காலத்தை எல்லாம் நான் கடத்திட்டனே, பக்தி செய்ய வேண்டிய நேரத்துல நான் பக்தி செய்யாம விட்டுட்டனே, இப்ப யாருமே என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. வயதான காலத்துல யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா முதல்ல ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க, இளமையா இருக்கும்போது வேலை செய்ய முடிஞ்ச வரைக்கும் மரியாதை கொடுத்தாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா முதுமை வந்த அப்புறம் திரும்பி பார்க்கறக்கு ஆள் இல்ல, தனியா படுத்து கிடப்பாங்க. அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப கொடுமையானது. ஆனா இந்த உலகத்துல எல்லாம் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க பகவானை பத்தி நினைப்பாங்க. சரி, இது பகவானுடைய ஏற்பாடு. இப்ப நம்மளுக்கு முதுமை வரல, அவமானங்கள் வரல அப்படின்னா நம்ம திருந்தவே மாட்டோம். இந்த உலகத்துல ஜாலியா இன்னும் கொஞ்ச நாள் கூடாரம் போட்டு உட்காந்துக்கலாம்னு சொல்லி இன்னும் அதிகமா வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அனுபவிக்கிறதுக்கு இன்னும் ஆழமா என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ முதுமை வரும்போது பாத்தீங்கன்னா, நீங்க படிச்ச படிப்பு, நீங்க சேர்த்து வைத்த செல்வம், நீங்க உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்பு, உங்களுடைய அரசியல் செல்வாக்கு எதுவுமே உதவாது. எதை கொண்டும் உங்க முதுமையை மாற்ற முடியாது. முதுமையில எல்லா கஷ்டம், எல்லா நோய் வரும், இயலாமை வரும், மனக்கலக்கம் வரும், மன பாரமா இருக்கும், யாருகிட்ட சொல்லி அழுகிறது தெரியாது, நடந்தும் போக முடியாது, போன்ல பேச முடியாது, போன்ல பேசினா கண்ணு தெரிய மாட்டேங்குது, நம்பர் எடுக்கிறதுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறது, கை நடுங்குது, ஏன்னா நரம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு, பார்வை குறைஞ்சிருச்சு. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் அந்த காலக்கன்யா முதுமைனால வரும். அப்போ இத வச்சு கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் எண்ணம் அவங்களுக்கு அந்த புத்தியை கொடுக்கிறார் யவனான். ஏன்னா மரணத்திற்கு எல்லாருமே அஞ்சறாங்க. மூட மனிதர்கள் எப்போதும் இருக்க போவதாக கருதி உலக செயல்களில் ஈடுபட்டு பொருளாதார முன்னேற்றத்தில் மகிழ்கின்றனர். ஆனால் உண்மையில் உலகில் முன்னேற்றம் என்பதே கிடையாது. இந்த ஜட உலகில முன்னேற்றமே கிடையாது. நீங்க என்ன பாடுபட்டாலும், உடலால பாடுபட்டா முன்னேற்றமே கிடையாது. பக்தியில மட்டும்தான் முன்னேற்றம்.
ஆனா வெளிப்பார்வைக்கு எக்ஸ்டர்னல் நிலையில பாத்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார முன்னேற்றத்துல அப்படியே கர்வத்தோட இருப்பாங்க. பொய் அகங்காரம், ஃபால்ஸ் ஈகோ. இப்ப மாயினால் மக்கள் செல்வ வளங்கள் தம்மை காக்குமென கருதுகிறார்கள். விஞ்ஞானத்தில் மக்கள் அதிக வளர்ச்சி அடைந்த போதிலும் மனித இனத்தின் பிரச்சனைகளான பிறப்பு, இறப்பு, மூப்பை யாராலையும் இன்னைக்கு தீர்க்கப்பட முடியல. யாராவது நோய் இல்லாம இருக்கறதுக்கான முழுமையான தீர்வை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா கேட்டா இல்ல. முதுமை நிறுத்த முடியுமா இன்ஜெக்ஷன் மூலமா? கிடையாது. பல நடிகர்கள், நடிகைகள் இதற்கு செயற்கையா முயன்று தோல்வியுற்று மரணம் அடைகிறாங்க. அதுலயே மரணம் அடைச்சிடுறாங்க. அவங்க போடுற இன்ஜெக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு. மைக்கேல் ஜாக்சன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணினார்? அவரு ஆக்சுவலா நீக்ரோ, அப்படின்னா கருப்பு உடல் அவரோடது. அந்த தோலெல்லாம் எடுத்து 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 வெள்ளை தோலை வச்சு வச்சு அவரை தன்னை வெள்ளைக்கார மாதிரி பண்ணிட்டாரு. ரொம்ப புகழ்பெற்ற நடனம் சிங்கர். ஆனா கடைசியில் என்னாச்சுன்னா அவர் கேன்சர், ஸ்கின் கேன்சர்ல செத்துட்டார். அதே மாதிரி நடிகை ஸ்ரீதேவி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இளமையா இருக்கறதுக்கு நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணிக்குவாங்க உடம்புல, அங்கங்க நிறைய ஆப்ரேட் பண்ணுவாங்க. சர்ஜரி அந்த பியூட்டியா இருக்கறதுக்கு. மூக்குல எல்லாம் ஆமா, நிறைய சர்ஜரி பண்ணினாங்க. அதனோட எஃபெக்ட் அவங்க சீக்கிரம் செத்துருவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். நம்மளுக்கு என்னமோ வெளியில பார்த்தா அவங்க அழகா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அது அழகெல்லாம் நிலையானது கிடையாது. ஆனா அந்த நிலையில்லாத ஒண்ணுக்கு அவங்க தங்க உடம்பு அப்படியெல்லாம் மாத்திக்கிட்டு அவங்க உள்ளூர கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். பணம் மட்டும்தான் அதனால சம்பாரிச்சாங்க. ஆனா அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு கூட வரலையே. சோ எவ்வளவோ ஏன் மாதாஜி அவங்க முதல்ல இருந்த அழகு கடைசியில இல்லையே. அப்படி பண்ணினாலும் வராது. முதல்ல இருந்த அழகெல்லாம் நேச்சுரலான அந்த இயற்கை அழகெல்லாம் வராது. ஏன்னா அந்த ஒரு வயசுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ஆப்ரேட் பண்ணி என்னதான் சர்ஜரி பண்ணினாலும் அந்த இயற்கையான அழகு வராது. சோ அதுக்கு மேல நிறைய பேஸ்ட் எல்லாம் போட்டுக்குவாங்க அவங்க. பேஸ்ட், பட்டி வார்த்து எல்லாம் பண்ணிக்குவாங்க. அப்படியும் வராது. அப்போ மூட விஞ்ஞானிகள் நிறைய பேரு இந்த ஃபீல்டுல பாப்பாங்க. சினிமா ஃபீல்டு ஷூட்டிங்ல பார்த்தாங்கன்னா அவங்க மேக்கப்போட இருக்கும்போது நேர்ல பார்த்தா அது கூட தெரியும் இது என்ன இவ்வளவு சுண்ணாம்பு அப்பி இருக்காங்க மேல அப்படின்னு. சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி நிறைய பவுடர் அப்பி இருப்பாங்க. ஆனா சினிமால பாத்தீங்கன்னா அந்த திரையில பாத்தீங்கன்னா அதெல்லாம் மறைச்சு அவங்க அழகா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நேர்ல பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை விட மோசமா இருப்பாங்க. அவங்க ஸ்கின் எல்லாம் கெட்டு போயிடும். ஆமா, நேர்ல பாத்தீங்கன்னா அதை விட மோசமா இருப்பாங்க. ஆனா இந்த உலகம் பொய்யான ஒரு தோற்றத்தை தான் நம்புறதுங்கிறது இயற்கை. சோ மக்கள் அந்த பொய்யான தோற்றத்துல மயங்கி மயங்கி, அதே போல மாயையினால மயங்கி மயங்கி இந்த உலகம் நம்மளுக்கு ரொம்ப இன்பத்தை அளிக்கக்கூடியது, இந்த புலன்கள் அதன் மூலமா நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொய்யான தோற்றத்திலேயே மயங்கிறதாகவே பல ஜென்மங்களா நம்ம அதுக்காகவே வாழ்க்கை வீணடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா உண்மை பளிச்சுன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்த முடியல. உண்மை எப்பவுமே மறைஞ்சுதான் இருக்கு. பொய் தான் முன்னாடி நடனம் ஆடுது. ஏன்னா இந்த கண்கள் அந்த மாதிரி ஜடக்கண்களால பார்க்கக்கூடிய எல்லாமே நாம நினைக்கிறோம் உண்மை. ஆனா ஆன்மீகமா நுணுக்கமான எதையும் நம்மளால புரிஞ்சுக்கிற அறிவுத்திறனை வளர்த்துக்கல. ஆனா பகவானிடம் சரணடையும் போது கண்டிப்பா அதெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப நாம் சரணடைவதற்கு ஏற்றாற் போல நம்மளுக்கு அந்த உண்மை புலப்படும். இப்ப காலகன்யா எனும் பயனற்ற மூப்பு அவர்களை தாக்கும் பொழுது அவர்களுடைய புத்தி தெளிவுடையவராக இருந்தார்கள் என்றால் மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டார்கள். இங்க மரணத்தை கண்டு அஞ்சுவர்னு போட்டிருக்கு, அது தப்பு. மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டார்கள். புத்தி தெளிவில்லாதவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவார்கள். சோ மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறிவதில்லை. அவர்கள் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இல்லை என்னும் தவறான கருத்துடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேரு மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்ம மண்ணோட மண்ணா போயிருவோம், ஆத்மா கிடையாது அப்படிங்கிற மூடர்கள் அவங்களுக்குள்ளே கற்பனை கருத்துக்களை ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க.
இதனைத் தொடர்ந்து அவர்கள் இப்பிறப்பில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்வதோடு வரைமுறையற்ற புலனுகர்வுகளை அனுபவித்து மகிழ்கின்றனர். அறிவுடைய ஒருவன் முதுமையினை ஆன்மீக மரண தூண்டுதலாக கருதுகிறான். ஆன்மீக மரண தூண்டுதல் அப்படின்னா முதுமை அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த பகவான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். எங்க போக போறோம், இந்த ஆத்மா எங்க போக போகுது அப்படிங்கிற அறிவெல்லாம் வரணும். மக்கள் இயற்கையாக மரண பயத்தில் ஊசலாடி கொண்டிருக்கின்றனர். இந்த நோக்கத்திற்காக காலக்கன்யாவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என யவனராஜா மகிழ்கிறார். சோ மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பயமா, பக்தர் அல்லாதவர்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால இங்க யவனன் அதுக்காக யூஸ் பண்ண இப்ப மக்களை எல்லாம் திருத்தோன்னு பாக்குறாரு. ஏன்னா மரணம் நாம எப்பவுமே பாக்குறோம் கண்ணு முன்னாடி. நிறைய இந்த கிரிமிட்டோரியம் போனீங்கன்னா அதுல 1 மணி நேரத்துக்கு ஒரு பணம், அதுக்கு மேலே வந்துட்டே இருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கு பாக்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஆக்சிடென்ட்ல சாகிறவங்க, முதுமை அடைஞ்சு சாகிறவங்க, நிலையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது அங்க போனா புரியும். இவங்க எண்ணத்தை கொண்டு போனாங்க. நேத்து வரைக்கும் இருந்தாரு, நேத்து வரைக்கும் எவ்வளவு நல்லா இருந்தாரு, இன்னைக்கு போயிட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி மர்க்கட வைராக்கியம், பல்கு வைராக்கியம், இந்த மாதிரி நிறைய வைராக்கியங்கள் இருக்கு. யுத்த வைராக்கியம், இந்த மசான வைராக்கியம். மசான வைராக்கியம் அப்படின்னா சுடுகாட்டுல போய் பேசுவாங்க, அடடா என்னத்தை கொண்டு போனாரு, பாவம் எவ்வளவு நல்லவரா இருந்தாரு, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரு. ஆனா நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுதுங்கிறது அந்த அறிவு இருக்காது. அதுக்காக நாம என்ன செய்யணுங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதாங்க வாழ்க்கை, இதுக்கு போய் இந்த ஆட்டம் ஆடுறோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அந்த சுடுகாட்டை விட்டு வெளியில வந்தோன்னே மறுபடியும் அவங்க ஆழ்ந்து போயிருவாங்க. மறுபடியும் பிசினஸ் பண்றது, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, ஆன்மீகத்துல கேட்டா எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்றது. சோ இதனால மக்கள் தங்களை தாங்களே முட்டாளாக அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. தங்கள் தலையில தாங்களே மண்ணை கொட்டிக்கிறாங்க. யானை தன் தலையில மண்ணை கொட்டுற மாதிரி. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம். பிரபு யாராலையும் தெரியல மாதாஜி. பிரபு